அண்ணே நாகராஜனே வாங்கண்ணே 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 வணக்கண்ணே. அப்படியே போயிருங்கன்னு நினைச்சு பயந்துருக்கேண்ணே. இல்ல நமக்குள்ள என்னைக்குமே பிளவு கிடையாது, வெறும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இணைஞ்சிட்டோம். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆமா, அந்த மாதிரிதான் நேத்து நடக்குது, இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு வேற ஏதாவது நடக்கும். எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத புட்டு வைக்கலாம் மக்கள் முன்னாடி. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் வாடப்பாடி பழனிசாமி. நான் உங்கள் எஸ்பி வால்மணி. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. Take a date, not bites. Lion dates, not bites. Lion date, not bites. தென்மதுரை வைகை. இந்த பாட்டு தான் டெடிகேட் பண்ணணும் அதிமுக காரங்களுக்கு, குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும். 2 பேரும் குங்குபல்ட்டை சேர்ந்தவங்க தான். 2 பேரும் 2 குழுவா பிரிஞ்சாங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு. நான் தான் சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி போக, பக்கத்தூர் இருக்காரு நான் தான் சட்டமன்ற குழு தலைவர் அவரு போக, சபாநாயகர்கிட்ட மனுவா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 47 எம்எல்ஏக்கள்ல 25 பேர் எடப்பாடி கிட்ட, 22 பேர் எஸ்பி வேலுமணி கிட்ட இருந்தாங்க. அதுல ஒரு 4 பேர் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசகி சுப்பையா, உங்க சவகாசமே எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு 2 தரப்பும் வேணாம், நாங்க டிவிக்கே பார்க்க போறோம்னு ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு 21 பேர்ல 6 பேர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்துட்டாங்க. மீதி 15 பேர் வேலுமணி தரப்பு என்ன பண்ண போறாங்க ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. அதற்கான விடை இன்னைக்கு கிடைச்சிருச்சு. ஆமா, கடந்த 2-3 நாளாகவே சமாதான பேச்சுவார்த்தை ஆன் தி வே அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அதற்கான முடிவு மாதிரின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு 1-2 பேர் வரல, அதையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குது. எஸ்பி வேலுமணி இன்னைக்கு நேராக பசுமை வெளிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் இல்லத்துக்கே போயிட்டு நான் நடந்துகிட்டதுக்கெல்லாம் ஒரு வருத்தம்லாம் தெரிவிச்சு அவங்க ஆதரவு எம்எல்ஏக்களோட போய் ஐக்கியம் ஆயிட்டாப்ல. பழையபடி மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி கிட்ட, அதையும் வாங்கிக்கிட்டார் எடப்பாடி. ஆனா எல்லார் முகத்திலையும் ஒரு இருண்ட ஒரு இறுக்கம் இருந்துச்சு. இறுக்கம் இருக்கு, ஒரு 2 பேர் தான். இப்ப எடப்பாடி பழனிசாமி பாத்தியா உடையே இருந்த கடைசியில காலவரோட பாத்தியாங்கிற மைண்ட் வாய்ஸ் தான் இருந்திருக்கும் அவருக்கு. சி விஜயபாஸ்கர் எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் இந்த பிரச்சாரத்தப்போ எடப்பாடியை உட்கார வச்சு, இந்த குழந்தைங்களெல்லாம் உட்கார வச்சு எடப்பாடியை பல்லாண்டு வாழணும்னு பாட்டெல்லாம் பாண்டிங்களேடா இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு தான் வச்சாங்கல்ல ஆப்பு. சி விஜயபாஸ்கர், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், குறிப்பா சொல்லணும்னா CV சண்முகம். ஆனா அந்த பசுமை வெளிச்சாலை எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு CV சண்முகம் வரல. ஆமா, மத்தபடி சி விஜயபாஸ்கர், இவங்க லீமா ரோஸ் எல்லாருமே ஆஜராயிட்டாங்க. மன்னிப்பு கடிதம் கொடுத்ததோட என்ன பண்ணாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிற இவரு அகிர் கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் இந்த கேங்க வேலுமணி, சி விஜயபாஸ்கர் கேங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து சபாநாயகரை பார்க்க வந்தாங்க. சபாநாயகர் கிட்ட 2 கடிதம் கொடுத்திருக்காங்க. ஒரு கடிதம் என்னன்னா, சட்டமன்ற குழு தலைவர் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான், கொரோனா அகிரி கிருஷ்ணமூர்த்தி தான் ஒரு லெட்டரு. இன்னொரு லெட்டர் என்னன்னா, நாங்க கொடுத்தோம்ல சட்டமன்ற குழு தலைவர் என்னையே நியமிச்சுவோம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கொரோனா சி விஜயபாஸ்கர் சொன்னாங்க அந்த லெட்டர் நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு அதையும் வாபஸ் வாங்கிடுறாங்க. அதே மாதிரி டிவிக்கே கொடுத்த ஆதரவும் வாபஸ் அப்படின்னு இருக்காங்க. அன்னைக்கு அங்க எந்திரிச்சு இருந்து கொடுத்த ஆதரவும் கிடையாதா? அது ஆதரவு வாபஸ் வாங்கினாட்டி வரதான் இருக்கு. வெளியில எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்குள்ளார பிளவெல்லாம் இல்லைங்க, ஆரம்பத்துல இருந்து நாங்க அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா சில பேர் செய்தி திரிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். பொதுவா சொல்ற நிருபர்களை பார்த்தவரு கருத்து வேறுபாடு மட்டும் தான் இருந்துச்சு. இதெல்லாம் முக்கியமான மேட்டர் என்னன்னா, எங்களுக்கு பதவி சுகம் கிடையாது, பதவிக்காக நாங்க போகல, வெற்றி தோல்வி சகஜம். இதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அப்ப தோல்வி குறித்து ஆராயணும், ஒரு குழு அமைக்கணும், பொதுக்குழு கூட்டணும் தான் நாங்க சொல்றோம். அதே மாதிரி சில கோரிக்கைன்னு வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட. மணிப்பூர் கொடுத்ததோட ஐயா எங்களுக்கு கொடுத்த இந்த பழைய போஸ்ட், மாவட்ட செயலாளர் போஸ்ட், பதவி சுகம் சொன்னீங்க, அதையும் கோரிக்கை வச்சிருக்கா தகவல். அதுக்கு எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட சில கோரிக்கைகள் நான் வச்சிருக்கோம், பரிசீலனை பண்ணி சொல்றதா சொல்லியிருக்காரு. எங்க எடப்பாடி பழனிசாமி பரிசீலனை பண்றதா சொல்லியிருக்காரு, சபாநாயகரும் பரிசீலனை பண்றதா சொல்லியிருக்காரு. ஆமா, அவரும் பரிசீலனை பண்றாரு. சரி, நீங்க 2 பேரும் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருங்க, நான் போய் ஒரு 8 CV சண்முகத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எஸ்பி வேலுமணி நேர CV சண்முகம் அலுவலகத்துக்கு போய் அவரை சந்திச்சுட்டு இருக்காரு. இந்த ஷோ வரும்போது உங்களுக்கு இன்னும் அதுல அடுத்த கட்டம் என்னங்கிறது வந்திருக்கும். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த சந்திப்புல என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் நாளைக்கு ஷோல இன்னும் விரிவா பேசலாம். நிச்சயமா. முதல்ல என்னன்னா, இப்ப பிரிந்து போன ரத்தத்தை
குடும்பத்தின் ரத்தங்கள் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. எடப்பாடியுடைய கரம்ங்கிறது வலுப்பட்டு இருக்கு. ஆனா அதிமுக வலுப்பட்டு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா 47 பேர் தான் ஜெயிச்சாங்க. இப்ப 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு உடனே சபாநாயகர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க வாபஸ் வாங்கிட்டு உடனே அக்செப்ட் பண்ணி அதை காலியானதும் அறிவிச்சிட்டாங்க. எவ்வளவு வேகமா வேலை செய்யறாங்க பாத்தீங்களா டிவிக்கு. அதுக்கு முன்னாடி கொரோனாவா எங்களை நியமிங்கன்னு ஒரு மனு கொடுத்தீங்க, அதெல்லாம் கண்டுக்கல. இப்ப 47 பேர்ல 4 தொகுதி காலி ஆயிருச்சு அப்படின்னா எவ்வளவு இருக்கும்னா 47 43 தான் முடிஞ்சு போகுது. அதுலயுமே சிவி சண்முகம் ரிசைன் பண்ணலாமா வேணாமா ரோஷனுக்கு சமாதானப்படுத்ததான் போறாங்கன்னு சொல்றாங்க எஸ்பி வேலுமணி தரப்பு. இதெல்லாம் இன்னைக்கு ஷோ பாக்குறதுக்கு பிரேம் சொன்ன மாதிரி அப்படி கூட வந்து ஆயிருக்கலாம். ஆனா 31 வருடமா ஆண்ட கட்சி அதிமுக தமிழ்நாட்டுல ஒரு பொன்விழா வந்து கண்ட கட்சி. கடந்த 10 வருஷமாவே எவ்வளவு சர்க்கிள்கள் எவ்வளவு பிரிவுகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். பட் பொதுமக்கள் இதை நிச்சயமா ரசிச்சிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு திருப்பி வந்து சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தான் சொல்லியிருக்காரு, என்கிட்ட 2 மனு கொடுத்துருக்காங்க, நான் பரிசீலனை பண்ணி முடிவு பண்ணுவேன் இருக்காரு. அவரு என்ன முடிவு பண்ண நாளை தான் சொல்லுவாராம் அவரு. பார்ப்போம். முதல்வர் விஜய் பிரதமர் மோடி சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. முதல்வர் விஜயனுடைய முதலாவது டெல்லி பயணம் இன்னைக்கு நடந்திருக்குது. இன்னும் குறிப்பா வந்து சொல்லணும்னா நேரு பதவியேற்ற காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துல புதிதாக ஆட்சிகள் அமைகிறப்போ அந்த மாநில முதல்வர்கள் வந்து பிரதமரை போய் சந்திக்கிறதுங்கிறது ஒரு மரபா இருந்துட்டு இருக்குது. கேரளாவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சதீஷன் வந்து நேற்று போய் மோடியை சந்திச்சிருந்தாரு. அந்த வகையில இன்னைக்கு விஜய் அவர்களும் வந்து பிரதமர் மோடியை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்கான மிக முக்கியமான கோரிக்கைகள் வந்து முன்வைக்கப்பட்டு குறிப்பா நிதி தொடர்பான விஷயங்கள், மத்திய அரசுல இருந்து மாநில அரசுக்கு வர வேண்டிய, தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நிதிகள்லாம் வரணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. மேகேதாட்டு அணை விவகாரம், அதுல வந்து கர்நாடகா ரொம்ப தீவிரமா இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலேயுமே கடந்த 2 நாட்கள் அது ரொம்ப தீவிரமா இருக்குது. ஸோ அந்த விஷயத்துல தமிழ்நாட்டை கேட்காம எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் கடிதமும் எழுதியிருந்தாரு. இப்ப நேரடியாகவும் மோடி கிட்ட அதை வலியுறுத்திக்கிறதாட்டு தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா பிஎம்ஸ்ரீ திட்டம் தொடர்பாகவும் சில கோரிக்கைகள் வந்து பிரதமர் மோடி கிட்ட வைக்கிறாங்க. ஆமா, சந்திச்சோடனே பிரதமர் மோடி முதல்வர் விஜய்க்கு வந்து வாழ்த்தெல்லாம் சொன்னாரு. 2 பேர் பரஸ்பர மரியாதையை வந்து செலுத்திக்கிட்டாங்க. அப்புறம் விஜய் வந்து நிதியமைச்சர் சந்திக்க போறதா ஒரு திட்டம் வந்து இருக்கு. இன்னைக்கு ஈவினிங்க்கு மேல அல்லது நைட்டு வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்றாங்க. நாளைக்கு வந்து காங்கிரஸ் தலைவர்களை மீட் பண்ண போறாரு. ஏன்னா வந்து முதல்ல பெரும்பான்மை கிடைக்காதப்ப காங்கிரஸ் தான் வந்து டிஎம்கே கிட்ட நன்றி கூட சொல்லாம ஜம்ப் அடிச்சவங்க அவங்க. ராகுல் காந்தி பதவியேற்பு விழாக்கெல்லாம் கூட வந்திருந்தாரு அவரு. அதனால ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி இவங்க எல்லாரையும் நாளைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குன்னு சொல்றாங்க. 2 நாள் பயணம் எப்படி மத்திய அரசையும் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட வச்சுக்கணும், ராகுல் காங்கிரஸையும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி விஜய அவங்க என்ன கணக்க போட்டுருக்காங்கன்னு தெரியல. மோடி, அமித்ஷா அவங்க பல்வேறு சித்து விளையாட்டுகள் விளையாடவும் ஒரு காலத்துல வந்து வாய்ப்பு இருக்கு. டெல்லி திமுகவை எப்படி ட்ரீட் பண்ணும், திமுக டெல்லி எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு பழைய கதைன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது கொஞ்சம் புது ஆட்டம், அதுல கலைச்சிக்கிட்டு முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரியான விஷயம். சோ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து வரும் காலத்துல வந்து நடக்க போகுது. திடுதுப்புன்னு பிஎம்ஸ்ரீ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிதிய, என்ன ஆகும்? நல்லதான் வந்தாது. அதுக்கு சில ஒரு அரசியல் சாயெல்லாம் புதுசாங்க வந்தா நல்லதுதான். பார்ப்போம் என்ன பண்ண போற விஜய், கேட்டு எப்படி வாங்க போறாருன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். பிஎம் மோடியை பத்தி பேசுறப்ப இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான நாள். அவரு பிஎம்ஆ பதவியேற்று இன்றோடு 12 ஆண்டுகள் வந்து நிறைவடையுது. இந்தியால நீண்ட காலம் பிரதமரா இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து பாக்குறப்ப பிரதமர் மோடி தான் இருக்காரு. இன்னும் அவர்தான் தொடர்ந்துகிட்டு இருக்காரு. ஜவஹர்லால் நேரு பீட் பண்ணுவாரா இல்லையாங்கிறது போக போக வந்து தெரியும். ஏன்னா 2001 குஜராத்ல சிஎம் ஆனாரு. 2014 மே 26 பிஎம்ஆ வந்து பொறுப்பேற்கிறாரு. இந்த 12 வருஷம்ங்கிறது ரொம்ப ஒரு நீண்ட காலம் தான். ஆனா அவரோட இலக்குன்னு வந்து பாக்குறப்ப வளர்ச்சி அடைஞ்ச இந்தியா, வளர்ச்சி இந்தியா 2047 தாங்கிற ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு அவரு. ஆனா முதல்ல 75 நாட்கள் டைம் கொடுத்து பாருங்கன்னாரு. அப்புறம் 2019ன்னாரு. அப்புறம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, 2024 டேரக்டா வச்சிருவோம்னு சொல்லி 2047 இலக்க வச்சிருக்காப்புல. இப்ப இதை வச்சு 12 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குல்ல. அதனால நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர்கள் கிட்ட நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கருத்துக்கள் வந்து கேட்டிருந்தோம். இன்றோடு பிரதமர் பதவியில் 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார் நரேந்திர மோடி. அவரின் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சிறப்பான ஆட்சிங்கிறது வெறும் 10 பேர் தான் சொல்லியிருக்காங்க. வளர்ச்சி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 21 பேரு,
கலவையான செயல்பாடுன்னு ஒரு 84 பேரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை அப்படிங்கிறது 421 பேரு 421 பேர் நம்ம மக்கள் வந்து சொல்றாங்க. இது நம்ம மக்களுடைய கருத்து தான். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கருத்துல நீங்க வந்து கருத்துரை பகுதியில வந்து பதிவிடுங்க. இந்த மாதிரி இம்பர்ஃபெக்ட் ஷோ வாட்ஸ்அப் சேனல்ல நம்ம எல்லா முக்கியமான செய்திகள் மட்டும் தான் அப்டேட் பண்றோம் அதுல. அதனால நீங்க அதுல இணையணும்னா அதுக்கான லிங்க்கும் கீழே வந்து இருக்கு. இணைஞ்சிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா டெய்லி அடிக்கடி நாங்க வந்து சோழ வசதியா இருக்கும். மக்களோட எண்ணத்தோட நம்ம வந்து பயணிக்கணும்ல. கண்டிப்பா. தமிழ்நாட்டுல எப்ப பள்ளிகள் திறக்கும்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் காத்திருக்காங்க. ஆமா, நிலைமை அப்படி இருக்கு. இப்ப ஜூன் 4ஆம் தேதிங்கிற அறிவிச்சிருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். ஆமா, ஓகே. முன்னாடி வந்து ஜூன் 1 இருந்தது. அப்புறம் இந்த வெயில் காரணமா கொஞ்சம் தள்ளி எல்லாம் வைக்கணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல ஸ்கூல் திறந்தாதான் எங்களுக்கு வசதி. நாங்க பெற்றோர்கள் தரப்புமே ஒருத்தர் மட்டும் ஸ்கூல் கிளம்பி ஒருத்தர் வச்சிருக்க முடியாதுங்க. நிறைய கோரிக்கைகள்லாம் வந்து போச்சு. ஜூன் 4 வந்து திறக்க போறாங்களாம். சிறப்பு. பள்ளி கல்வித்துறை மாதிரியே உயர்கல்வித்துறையிலையும் ஒரு சில சர்ச்சைகள் நடந்திருக்குது. அந்த சர்ச்சை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் விஸ்வநாதன் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல கேள்வி எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா, தமிழகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடந்த ஆட்சியில ஒரு சட்டம், அதாவது அனைத்து கட்சிகளினுடைய, அது குறிப்பா சொல்லணும்னா அப்போ ஆட்சியில இருந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோட ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டது. அது என்ன அப்படின்னா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்களுக்கு வந்து வேந்தராக இருக்கக்கூடியவர் வந்து ஆளுநர் கிடையாது, முதல்வர் தான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஆளுநர்கிட்ட போய் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர்னு சொல்லி ஒரு பெரிய இதுவே எடுத்துச்சு. ஒரு பெரிய போராட்டமே அதுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. தாவேக அரசு வந்து அதுல என்ன நிலைப்பாட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறப்ப அப்ப அவரு வந்து விஸ்வநாதன் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த ஆட்சியில கொண்டு வந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் தான் வந்து கொள்கை முடிவெடுப்பாரு. ஒவ்வொரு துறை சார்ந்த அவரு ஆய்வுகள் நடத்திட்டு இருக்காரு. அந்த வகையில உயர்கல்வித்துறையிலையும் ஆலோசனைகள்லாம் பெறப்பட்டு அவர் வந்து இந்த கொள்கை சார்ந்த முடிவுகளை அறிவிப்பாரு. அப்ப அதுல வந்து உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய இந்த கருத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக கடுமையான எதிர்ப்பு கூட்டணியில, இன்னும் சொல்ல போனா அமைச்சரவையில பங்கேற்றிருக்க விசிகாட்ட இருந்தே வந்திருக்கு. ரவிக்குமார் எம்பி ரவிக்குமார் இருக்கார் இல்லையா, அவருமே வந்து விஜய் இந்த விஷயத்துல வந்து தெளிவா சொல்லணும், அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. திமுகவும் மிக கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில காங்கிரஸும் தான் வந்து இந்த சட்டத்துக்கு வந்து ஆதரவா வாக்களிச்சாங்க. தாங்க ஆதரவா வாக்களிச்ச ஒரு சட்டத்துக்கு எதிராகவே வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு வந்து ஊதுகுழலாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காங்கிரஸ் அட்டாக்கையும் பயங்கர தீவிரமாக்கியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருப்போமா? திமுக வந்து காங்கிரஸ் பிஜேபியோட பி டீம் காங்கிரஸ் சொன்னாங்க போல தெரியுது ஃபியூச்சர்ல. ஆமா. பட் என்னன்னா வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆளுநர் கூட, அதாவது வேந்தர் கூட இணக்கமா இருக்கணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. வேந்தர் ஒரே இடத்துல நிக்கணும் இல்ல, அவங்க ஒரு தேசிய கட்சி இல்லையா, சோ அவங்க வந்து அந்த ஹோல்டு கையில இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க தரப்பு நியாயம் அது. ஆமா. ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க மிக முக்கியமான கேள்வி. சில தினங்களுக்கு முன்னாடி கோவையில சிறுமி ஒருத்தவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டையே உழுகுச்சு. அந்த பிரஸ் மீட்ல ஐஜி ரம்யா பாரதி வந்து முன்னாடி சிரிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையா மாறிச்சு. பல்வேறு தரப்பினரும் ஒரு சீரியஸான விஷயத்தை அணுகிறதுக்கு முன்னாடி எப்படி சிரிப்பு வரும், அவங்க மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்லாம் கூட வந்து கிளப்பியிருந்தாங்க. இதுக்கு வந்து சோசியல் மீடியா முழுக்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த 3 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தாரு முதல்வர் விஜய், 3 பேருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா முழுக்க, குறிப்பா இன்ஸ்டாகிராம் முழுக்க ஏகப்பட்ட வீடியோக்கள் கார்ட்ஸ் எல்லாமே இருந்தது. இதுல என்ன அப்படின்னா, ஃபேக்ட் செக் எது உண்மை அப்படின்னா இது எல்லாமே பொய், இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபேக்கா உருவாக்கப்பட்ட ஒரு கார்டு தாங்கிறது தெரியுது. இதுல என்னன்னா பல லட்சம் லைக்ஸ் வேற இருக்கு, 6 லட்சம் லைக்ஸ் இருக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ்க்கு எல்லாமே. அவங்க மேல துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படல, எடுக்கணும்னு சில கோரிக்கைகள் வந்து வச்சாங்க. இதுக்கு வந்து காவல்துறை தரப்போ இல்ல விஜய் தரப்போ எந்த விதமான விளக்கமும் இது வரைக்கும் வந்து கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து ஆமா, இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் வன்னியரசு இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஈடுபட்டிருந்தாரு. அப்போ அவர்கிட்டையும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. இப்பதான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இப்ப நிறைய விஷயங்களை சரி பண்ணிட்டு இருக்காங்க, ஏடிஜிபி போட்டிருக்காங்க, அடுத்து டிஜிபி அறிவிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் மட்டும் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரீஸ்ட்ரக்சர் ஆகிறப்போ சட்டம் ஒழுங்கு எல்லாமே கட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தாரு.
அப்ப அவர்கிட்டயும் இந்த மாதிரி சிரிச்ச விவகாரம் வந்துட்டு கேள்வி எழுப்பப்பட்டிருந்த அமைச்சர் வன்னியரசு கிட்ட அவர் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, ஏன் போலீஸ் சிரிக்க கூடாதா, எப்பவுமே முறைச்சிக்கிட்டு தான் இருக்கணுமா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் அவங்க என்ன எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாது. அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்தை இந்த விஷயத்தை பத்தி பேசி சிரிக்கல அப்படிங்கிறது, சிரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதுல ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க சிரிச்சிருக்காங்க. இது எந்நேரமும் போலீஸ் அப்படின்னா முறைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு காட்டமான ஒரு பதில கொடுத்துருக்காரு. ஓகே, அமைச்சர் போஸ்ட்லாம் வாங்கி இருக்காரு, சப்போர்ட் பண்ணி தான் நாம மாதிரி சோஷியல் மீடியால கிண்டல் பண்றாங்க. ஆனா ஓகே, போலீஸ் யாருமே சிரிக்க கூடாது சிரிச்சாருன்னு யாருமே சொல்ல கிடையாது. ஆனா எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றோமோ அட்லீஸ்ட் அவ்வளவு கேமராக்கள் இருக்குங்கிற ஒரு சென்ஸாவது இருக்கணும்ல. அதுதான் பொதுமக்கள் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கையா வருது. அவங்க ஒரு லாஜிக்கலா அவங்க யோசிக்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் என்ன, நேத்து வந்து இந்த யூபிஎஸ்சி டீம் டெல்லியில ஆராய்ஞ்சு தமிழ்நாட்டுக்கு யாரு அடுத்த டிஜிபி அப்படிங்கறத ஒரு கூட்டம் வந்து போயிருக்கு. இப்ப 4 பேர், குறிப்பா 5 பேர்னு வந்து சொல்லலாம், 3 பேர் பரிந்துரைப்பாங்க. அதுல முதல்வர் விஜய் யாருக்கு பிடிக்குதோ, யார் அவருக்கு நெருக்கமா இருப்பாங்களோ அவங்க வந்து டிக்கெட் அடிக்கப்படுவாங்க. 4 பேர் யார் வரலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, முதல்ல பொறுப்பு டிஜிபியா இருந்த வெங்கட்ராமன், இப்ப பொறுப்பு டிஜிபியா இருக்கிற சந்தீப் ராய் ரத்தோர், அப்புறம் மகேஷ்குமார் அகர்வால், ராஜீவ் குமார், வன்னிய பெருமாளுக்கு தமிழ்நாடு அரசே முன்னாடி இருந்த அரசே வந்து ஒரு நற்சான்றிதழ் வழங்காதனால அவர் பேர் நிச்சயமா இருக்காது வந்து சொல்றாங்க. இப்ப ராஜீவ் குமார் அல்லது மகேஷ்குமார் 2 பேரும் தான் நிச்சயம் அதுல இருக்கும். ஆனா மகேஷ்குமார் அகர்வால் பேரை டிக்கெட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து சொல்றாங்க. ஏன்னா இருக்கிற எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் டிஜிபி ஆகணுங்கிறதான் ஒரு ஆசையா இருக்கும், ஒரு கனவா வந்து இருக்கும் ஒரு மாநிலத்தினுடைய. ஆமா, இப்ப தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சம்பவம் தமிழ்நாட்டுல அப்படிதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம் முதல்வர் விஜய் யாரை வந்து டிக்கெட் கேட்பாரு டிஜிபி அப்படின்னு. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே போதை தான். அது வந்து டாஸ்மாக் மது போதையா இருக்கட்டும், இல்ல கஞ்சா போன்ற போதையெல்லாம் வந்து இருக்கட்டும். தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கோம், சொல்லிட்டு தான் இருக்கும். இந்த சம்பவங்கிறது ரொம்ப வருத்தமா வந்து இருந்தது. எவ்வளவு தூரம் வந்து இந்த போதை ஆசாமிகள்னால குடும்பமே சீரழிஞ்சு போகுங்கிறதான உதாரணம் தான் வந்து இது. அவங்க குடும்பம் சீரழிகிறதே வருத்தப்படுறோம் நம்ம. இவங்க குடிச்சிட்டு வேற ஒருத்த குடும்பத்தை வேற, தொழிலை வேற, அழிக்கிற வேலையை வேற வந்து செய்யறாங்க. நெல்லை மாவட்டத்துல ராமசாமிங்கிறவர் என்ன பண்ணிருக்காருன்னா, வாத்து வளர்க்கிற தொழில் வந்து ஈடுபட்டு இருக்காரு. அவரு வாத்தை வளர்த்து கேரளாக்கு அனுப்பி வைப்பாப்புல, இறைச்சிக்காக முட்டை வந்து அனுப்பி வைப்பாப்புல. இப்ப ராமசாமி சார்பா முப்படாதி அப்படிங்கிற நபர் வந்து மேய்ச்சல் கூட்டிட்டு வருவாப்புல. நைட் ஆச்சுன்னா கூட்டிட்டு வந்து அடைச்சிடுவாரு, பட்டியல் அடைச்சிடுவாரு. என்ன நடந்திருக்குன்னா, போதை ஆசாமிகள் மாயா, ராஜேஷ் அப்படின்னு சொல்ற கேங் வந்து போதையில வந்து வாத்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு வாத்தை கொடுன்னு கேட்டுருக்காங்க 22ஆம் தேதி. அதெல்லாம் கொடுக்க முடியாது, முதலாளிட்ட சொல்லாம அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே தகராறு ஏற்பட்டிருக்கு. அங்க பகுதி மக்கள் விலக்கி விட்டுருக்காங்க. ஒரு வாத்தை தர மாட்டேன்னு சொன்ன இந்த மாயா, ராஜேஷ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேத்து நைட்டு பூந்து அந்த பட்டியல அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, பூந்து சர்ற மாதிரியே வெட்டிருக்காங்க. 100 வாத்தை வந்து வெட்டி 100 வாத்தை வந்து கொண்டிருக்காங்க. 45 வாத்து வந்து இப்ப ரொம்ப காயமடைஞ்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இத இறைச்சிக்காக தான் விற்கிறாங்கன்னா கூட அட் அ டைம்ல 100 வாத்துகள் வந்து அப்படியே கண்மூடித்தனமா அறுவல் எடுத்து வீசுறது, வெட்டுறதுன்னா இருக்குல்ல, ரொம்ப அது வந்து தாங்கிக்க முடியாது. அவரோட பொருளாதாரம், வருமானம் எல்லாமே அதை நம்பிதான் வந்து இருக்கும். அந்த குடும்பங்கள் எவ்வளவு வந்து சத்தஞ்சு போகும், எப்படி மீண்டு வர முடியும்? ஒரு வார்த்தைங்கிறது நிச்சயம் நல்ல இதுக்குதான் போவோம். இந்த மாதிரி பாருங்களேன், அவங்க போஸ்ட் கொடுக்கறத பார்த்தா அப்படி சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ சாதிச்ச மாதிரி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இதனால இது நம்ம ஒரு சம்பவம் தான் சொல்றோம், டெய்லி சொன்னாலும் இதுக்கே ரிப்பர்ஃபியூஷன் நடத்தலாம். போதையினால தமிழ்நாடு வந்து எவ்வளவு தூரம் சம்பவம் நடக்குது அப்படின்னு, சீரழிஞ்சு போகுது அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் இந்த 717 முன்னாடி மூணாங்க, அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூணாங்கன்னா உண்மையாலுமே தமிழ்நாடு சுபிச்சமா இருக்கும். காவல்துறைக்கும் வேலையே பாதி குறைஞ்சிடும். ஆமா, குன்னத்துல ஆராசக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு போலீஸ் பர்மிஷன் அவங்க வந்தாங்க, விசிகாவினர். இன்னொரு பக்கம் நாங்க விசிகா எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்தாங்க. 2 பேரும் காவல்துறை அனுமதி கொடுக்கல. ஆனா கூட நாங்க வந்து அடிச்சுப்போம்னு சொல்லிட்டு சரமுறை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடே பார்த்துச்சு. இன்னைக்கு 2 பேரும் கருத்து சொல்லிடுறாங்க. முக்கியமா வந்து விசிகா தலைவர் திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி சம்பவம்லாம் ரொம்ப வந்து கவலை அளிக்குது எனக்கு. சோசியல் மீடியால இந்த மாதிரி யாருமே எதிர்வினை வந்து ஆற்ற வேணாம், இந்த மாதிரி யாரும் போராட்டமும் பண்ண வேணாம், இது அன்போட நான் கேட்டுக்கிறேன்னு வந்து சொல்றாரு அவர் திரும்ப. இன்னொரு பக்கம் ராசா சொன்னதான் பயங்கர ஹைலைட்டு. ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு கருத்துக்கள் அவசியம் தான், பட் இந்த மாதிரி மோதி கூடாதுங்கிறாரு. ஆரோக்கியமான ஜனநாயக கருத்துல வச்சு நாங்களும் வந்து ஏத்துக்கிறோம். அதை என்ன கருத்து நீங்க போட்ட கருத்து ஆரோக்கியமான கருத்தா? கனடால போய் நீங்களே அதை படிச்ச பிறகு உங்களுக்கே வந்து தெரியும். அவர் தெரியாமலாம் போல ஆராசா தெரிஞ்சேதான் போட்டிருக்காரு. இது வரையும் ஒரு வருத்தமோ இல்ல ஏதோ எதுவுமே தெரியலையே.
கேட்டா அவரு இப்ப கிளாஸ் எடுக்கிறாரு, அடிச்சுக்காதீங்கப்பா, ஆரோக்கியமான அரசியல் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு. முதல்ல நீங்க திருந்துங்க சார், அப்புறம் மத்தவங்க வந்து திருத்தலாம், கிளாஸ் எடுக்கலாம். ஆமா. தாவேகா அரசு அமைந்ததுக்கு அப்புறமாக சென்னை மாநகராட்சிக்கும் தாவேகா அரசுக்குமே வந்துட்டு ஒரு மோதல் போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சில சமூக வலைதள பதிவுகள் வரும், சில ஊடகங்கள்ல செய்தியாக வரும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை மாமன்றத்துக்கான மாதாந்திர கூட்டம், ஒவ்வொரு மாநகராட்சியிலும் அந்த மாதாந்திர கூட்டம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு கூட்டம். ஏன்னா அதுலதான் வந்து கவுன்சிலர்கள் வந்து எங்க வார்டுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மைக்ல பேசுவாங்க. மேயராக இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க அதிகாரிகள்கிட்ட உடனே பேசி அந்த பிரச்சனைகள்ல தீர்வுக்கான ஒரு நடவடிக்கையை போகும். ஸோ அந்த மாதாந்திர கூட்டம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு கூட்டம். தாவேகா அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமாக விஜய் முதல்வராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா மேயர் பிரியா எந்த வாழ்த்தும் தெரிவிக்கல, அவங்க மரியாதை நிமித்தமா வந்து சந்திக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு. ஜெயலலிதா முன்னாடி சிஎம்மா பதவி ஏற்றப்போ அப்ப மேயரா இருந்த ஸ்டாலின் வந்துட்டு ஜெயலலிதாவை சந்திச்சு பூங்கொத்து கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனா மேயர் பிரியா வந்து அந்த சந்திப்பு நடக்கல. அதனால ஸ்டாலின் கோச்சுப்பாரு, இப்ப கோச்சுப்பாரு. அதனால இந்த மோதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம மாநகராட்சி தரப்புல பேசுறப்போ மேயர் பிரியாவுக்கு வந்து கால் முறிவு ஏற்பட்டு அவங்க சிகிச்சையில் இருக்கிறாங்க. நேத்து தான் அவங்க மாநகராட்சி பணிக்கே திரும்பி வந்திருக்காங்க. மருத்துவ விடுப்பெல்லாம் முடிச்சு அவங்க இப்பதான் வந்து பணிக்கு திரும்பி இருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. துணை மேயர் என்ன பண்றாரு? ஆனா கூட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி துணை மேயர் வச்சு நடத்தலாம். நமக்கு உள்ளாட்சி தேர்தல்லாம் நடத்தாம பல வாட்டி ஆணையர்கள் வச்சு கூட்டங்கள் நடத்துற கதைகள்லாம் இருக்குது. ஆனா இந்த வாட்டி மாதாந்திர மே மாதத்திற்கான மாதாந்திர கூட்டத்துக்கான எந்த ஒரு அஜெண்டாவும் இப்போ வரைக்கும் வெளியிடல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கூட்டம் நடைபெறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு இங்க சென்னை மட்டும் கிடையாது, மொத்தம் 15 மாநகராட்சிகள் இருக்குது. இந்த மாநகராட்சிகள் எல்லாத்துலயும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா விஜயனுடைய படம் வைக்கல அப்படிங்கிறது தாவேகாவின் ஒரு பிரச்சனையா கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்துட்டு மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. உள்ளாட்சி அமைப்புகள் தான் மக்களோட ரொம்ப நேரடியா பல மக்கள் நல திட்டங்களுக்கு வந்து நேரடி தொடர்பு உள்ளது உள்ளாட்சி அமைப்புகள். அதுல வந்து இந்த ஆட்சி மாற்றத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து அறவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கைகளா இருக்கு. அப்செட்ல இருக்கோம்பா, மேயர்கள் எல்லாரும். ஆமா, அந்த பிரச்சனைகளை வந்து அடுத்து எப்படி சால்வ் பண்ண போறாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. பல பிரச்சனைகளும் காங்கிரஸும் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண மாதிரி தெரியுது. கர்நாடகா அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் சித்தாராமையாவா டி.கே. சிவகுமாராங்கிற பஞ்சாயத்து முதல்ல அப்பவே வந்து யாரை சிஎம்மா நியமிக்கலாங்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்து போச்சு. எப்படி கேரளால நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி இழுத்து அடிச்சுதான் சித்தாராமையாவா சிஎம் ஆகினாங்க. 2.5 வருஷம் இவருங்க, 2.5 வருஷம் அவருங்கன்னு. இப்ப 3 வருஷம் ஆயிடுச்சு. அவர் சீட்ல இருந்து இறங்குற மாதிரியே தெரியல. டி.கே. சிவகுமார் கோஷ்டி வந்து ஆரம்பிச்சுட்டாங்க, சீட்டை கொடுங்கன்ட்டு. இப்ப நேத்து வந்து அங்க டெல்லியில கூட்டம் வந்து நடந்தது. மல்லிகார்ஜுன கார்கே, வேணுகோபாலு, அப்புறம் ராகுல் காந்தி, சித்தாராமையா, டி.கே. சிவகுமார் எல்லாருமே இருந்தாங்களாங்க. ராகுல் காந்தி கொஞ்சம் தன்மையான மொழியில வந்து நீங்க அடுத்தவங்க விட்டு கொடுத்தாதான் என்னங்கிற மாதிரி கேட்டாராம். கட்சி முடிவெடுச்சுன்னா கட்டுப்பட தயார் அப்படின்ட்டு இருக்கிறான் சித்தாராமையா. ஆமா, அதனால வந்து அவருக்கு வந்து காங்கிரஸ்ல இந்த தேசிய அளவு நாங்க பொறுப்பு கொடுக்குறோம்னு சொன்னா கூட இல்ல நான் வந்து மாநிலத்திலே இருக்கேன், நானு பாக்குறேன் அங்கேயே இருக்கு அப்படின்ட்டாரா சித்தாராமையா. இன்னும் வந்து எனக்கு ராஜினாமா பண்றதுக்கு டைம் மட்டும் கொடுங்கன்னு இருக்கிறான். கட்சி முடிவு ஓகேன்ட்டாரு, எதுக்கு டைம் கேட்கறாருன்னு தெரியல சித்தாராமையா. நாளைக்கு காலையில வந்து சிவகுமார வீட்டுக்கு டிஃபனுக்கு கூப்பிட்டுருக்காரு காலை. அதுல அதுக்கப்புறமா கூட சில சுமூகமான முடிவுகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அதனால டி.கே. சிவகுமார் அடுத்த சிஎம் ஆக போறாரா கர்நாடகாவில? ஆமா, ஓகே. சொன்னபடி 2.5 வருஷம் அமைதியா இருந்தேன், அடுத்த 6 மாசம் அமைதியா இருந்தேன். எவ்வளவு நாளுங்க பொங்கிட்டாரு அவரு. இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. சரி, ஒரு பக்கம் அது. இன்னொரு பக்கம் இன்னொரு சவுதர்ன் ஸ்டேட், தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு, புதிய அரசு காங்கிரஸ் பதவி ஏற்றிருக்கு. பட் இருந்தாலும் முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் தொடர்புடைய 12 இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறை இன்னைக்கு காலையில் ஒரு அதிரடி ரைடை நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே இது ஒரு பழைய வழக்கு தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி வந்து கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருக்கிறப்போ பினராயி விஜயனுடைய மகள் மற்றும் மருமகன் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எக்ஸாலாஜிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கூட சிஎம்ஆர்எல் அப்படின்னு ஒரு மணல் ஆலை நிறுவனம் வந்துகிட்டு ஒப்பந்தம் பண்ணது தொடர்பான ஒரு வழக்கு. எந்த பணியும் நடக்காமலேயே கிட்டத்தட்ட 1,72,00,000 ரூபாய் பணம் டிரான்ஸ்பர் ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. இது கடந்த ஆட்சியிலே இருந்த குற்றச்சாட்டு தான். இந்த வழக்குல அமலாக்கத்துறை விசாரணை நடத்துறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஎம்ஆர்எல் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கோர்ட்ல வழக்கெல்லாம் தொடுத்திருந்தாங்க. ஆனா இதை வந்து கோர்ட் வந்து நிராகரிச்சிருச்சு. இல்லை, இதுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடப்பதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது, அதனால அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க.
கொடுத்த உடனே அமலாக்கத்துறை கையில விஷயத்தை எடுத்துட்டாங்க. அவங்க உடனடியா வந்து பினராயி விஜயன், அப்புறம் அவங்க மகள் வீணா, அதுக்கப்புறமா மருமகனா இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடுகள், நிலம், அலுவலகங்கள், அப்புறம் இந்த சிஎம்ஆர்எல் நிறுவனம், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இன்னைக்கு அமலாக்கத்துறை ரைடு நடத்திருக்காங்க. இப்போ பினராயி விஜயன் வீட்டுல மதிய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரைடு முடிச்சுக்கிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிளம்பும் போது கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் வந்து அந்த வாகனம் மீது ஒரு தாக்குதல் நடத்தின சம்பவங்களும் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாமே இன்னைக்கு கேரளால அடுத்த. ஆனா கம்யூனிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க, நேத்து தான் போய் நம்ம சிஎம் வந்து மோடியை பார்த்துட்டு வர்றாரு, இன்னைக்கு ரைடு நடக்கு அப்படின்னா காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணி வச்சுக்கிட்டு அதே ஃபார்முலா, அதே குற்றச்சாட்டு, அதே கடை, அதே டெய்லர், அதே வாடகைங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது அரசியல். அப்போ ஒரு கேரளா கேட்க போலியா ரைடு நடக்க. ஆமா, அவரு நேத்து போறாரு, இன்னைக்கு ரைடு நடக்குதுன்னா இவங்க எல்லாரும் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பாப்போம் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது. எஸ், தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சிபிஎஸ்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மூலமாட்டு பள்ளிகள்லாம் இயங்கிட்டு இருக்குது. அந்த பள்ளியினுடைய தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியாச்சுது இல்லையா. இதுல வந்து டெல்லியை சேர்ந்த ஸ்ரீவத்சவா அப்படிங்கிற ஒரு மாணவருக்கு வந்து தன்னுடைய மதிப்பெண் மீதுல வந்து ஒரு சந்தேகம் வருது. குறிப்பா ஒரு சப்ஜெக்ட்ல தான் வாங்கியிருக்க மார்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேப்பருக்கான காப்பி அவர் கேட்கிறாரு. ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா. அப்ப அதை ஸ்கேன் பண்ணி அனுப்புறத பார்க்கும்போது அவருடைய ரோல் நம்பருக்கு நேராக தான் மேல வந்து ரோல் நம்பர் இருக்குது, கீழே பார்த்தா தன்னுடைய கையெழுத்தாகவே அது இல்லை, அது வேற யாருடைய கையெழுத்து மாதிரி இருக்கு, தான் எழுதினதாகவும் அது இல்லைன்னு ரொம்ப அப்செட் ஆகி அவர் வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு பதிவு போடுறாரு. இந்த மாதிரி சிபிஎஸ்சில வந்து பாருங்க, நான் வந்து இதுதான் என்னுடைய மற்ற பாடங்கள்ல மற்ற தேர்வுகள்ல நான் எழுதிய பேப்பருடைய கையெழுத்து, இது இந்த தேர்வுக்கு மட்டும் பாருங்க, இது என்னுடைய கையெழுத்தே இல்லை, என்னுடைய இத்தனை வருஷம் உழைப்பு, என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பொது தேர்வு அப்படிங்கிறது எவ்வளவு ப்ரெஷர்ஃபுல்லான விஷயங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப மனசுடைஞ்சு ரொம்ப ஆதங்கத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்றதுக்காகவே தான் அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அவசரத்தில் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல கீழே லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா அப்படின்னு காமிச்சு, எந்த நாடும் குறிப்பிடாம சவுத் ஏஷியா அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஸோ சிபிஎஸ்சிக்கு எதிராக இவர் இந்த வீடியோவை ஒரு ஆதங்கத்தை தன்னுடைய மார்க் பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போட்ட உடனேயே இந்த தேச பக்தர்கள்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்க மொத்தமா வந்து அவர் லொகேஷனை பாருங்க, சவுத் ஏஷியா, இவன் வந்து கண்டிப்பா பாகிஸ்தான்காரன் தான், நீ எவ்வளவு காசு வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்யூசிவ் லாங்குவேஜஸ்லாம் வச்சு ரொம்ப மோசமான விமர்சனங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. பாகிஸ்தானி அப்படிங்கிற டேக் எல்லாம் கூட கிரியேட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்ரீவத்சவாங்கிற மாணவருக்கு எதிராக. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது சிபிஎஸ்சி கடைசியா வந்து சொல்றாங்க, இல்ல அது எங்க சைடு தான் தப்பு, அந்த ரோல் நம்பர் வந்துகிட்டு அந்த பையனுக்கு உள்ளது மாறிடுச்சு, நாங்க கூடிய சீக்கிரம் அதை சரி பண்ணிக்கிட்டு அதை வந்து அந்த ஒரிஜினல் மார்க்ல அப்டேட் பண்ணி ஸ்கோர் அப்டேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையங்கள்ல தொடர்ந்து இந்த மாதிரி அபியூசிவான கருத்துக்களை நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு ஒரு மாணவருக்கு ஒரு 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 பள்ளி படிப்பை முடிக்கக்கூடிய மாணவருக்கு எவ்வளவு மன அழுத்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதுக்கு கூட இதெல்லாமே சேர்ந்து ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. சோசியல் மீடியால கருத்துக்கள் சொல்ல அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. எந்த கருத்து இருந்தாலும் அது சரிதான், எதிராக இருந்துச்சுன்னா முடிஞ்சது. ஆமா, பச்சை சட்டை போட்டு அடிப்போங்கிற மாதிரி. ஆக்டிங்ல இருந்து சிஎம் ஆனாரு, இப்போ சிஎம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆக்டிங் சிஎம் வேற ஒருத்தர். மினிஸ்டர் என்ன இது தேங்காய் சார், மினிஸ்டர் இது எப்படி நான் தேங்காய்னு நம்புறது? இந்த அறநிலையத்துறை மினிஸ்டர் ரமேஷ் போய் ஆய்வு பண்ணாரு, அது வைரல் ஆயிடுச்சு. ஆமா, அதனால வச்செல்லாம் ட்ரோல் பண்ணிருக்காங்க. தேவைப்படுகிறோம் என்பதற்காக நேசிக்கப்படுகிறோம் என்று அர்த்தம் இல்லை. அவகாசம் கேட்கிறாங்களே வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தவா? அதான் இல்ல. எம்எல்ஏ யாருன்னு மக்களுக்கு தெரிய வைக்கவே அவகாசம் வேணுமா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதிமுக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரிதான் வந்து இருந்திருக்கு. சிரிப்பு வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த படத்துல ஒரு வசனம் வரும், விஜய் சேதுபதி இன்னொருத்தர், அவர் பேர் நாகராஜ் தான் நினைக்கிறேன், வந்து சண்டை போட்டுப்பாங்களா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. திடீர்னு பகரம் பண்ணே நாகராஜன்னு என்ன எப்படி இருக்கீங்கன்னு பாஸ்த ஒளிவாப்புல. ஆனா சண்டை போட்டெல்லாம் மறந்துருக்கும் விஜய் சேதுபதிக்கு. அந்த முறைதான் நீங்க எஸ்பி வேலுமணி போய் எடப்பாடி கிட்ட போய், அண்ணே எடப்பாடி என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு வழிபடுறது என்னன்னே வாடி போயிருக்கேன். அதனால அதிமுக ஒரு காமெடி கட்சியா மாறிடுச்சு, அவ்வளவுதான். அதனால அண்ணே எடப்பாடி அண்ணே நாகராஜ் அண்ணேங்கிற அவார்டு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.
Take a date, not bites. No added sugar, preservatives இல்லாமல் dates, பாதாம், பிஸ்தா, cashew and honey கொண்டு தயாரிக்கப்பட்ட Lion Dates Nut Bites. Lion Date Nut Bites.